ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. அது எப்படி செய்கிறதுன்னு நானே யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். இருந்தாலும் நல்லா வந்திருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிறோன்னே வதக்கி விட்டுட்டு, அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, கொஞ்சம் கல் உப்பு போட சொன்னாங்க. நல்லா போட்டு வதக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும், பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு. அது சூடாகிறக்குள்ளார இந்த சைடு புளி ஊற போட்டுட்டேன். புளி ஊற போட்டோன்னே கொஞ்சமாக மறுபடியும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வைக்கணும். ஒரு 10 பூண்டு சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு, அதை மறுபடியும் தாளிக்கணும். மறுபடியும் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு, அந்த சின்ன வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு நல்லா ஒரு கிரேவிக்கு தரத்துக்கு வந்தோடனே கருவேப்பிலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். மிக்ஸ் பண்ணோடனே நல்லெண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் எல்லா பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அந்த பச்சை வாசனை போனோடனே நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் கலந்து விடணும். அரைச்ச பேஸ்ட் அதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசலை சேர்த்தணும். புளிக்கரைசலை சேர்ந்து ஸ்லிம்மில் வச்சு நல்லா கொதி விட்டோடனே அது சைட் பை சைடில் மீன் மசாலா வறுக்கிறதுக்கு எல்லாமே இது பண்ணி வச்சுருந்தேன். அதையும் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. அது கூடவே மீனெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு ஒரு 5 to 10 minutes வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் மீனும் பொரிச்சிட்டேன். இங்கே சைடு கொதி வந்துட்டுருக்கிறப்ப இந்த சைடும் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் டு வாட்சிங். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டாட்டா, பாய் பாய். நல்லா இருக்குங்களா? எப்படி கன்சிஸ்டன்சி எப்படி நல்லா வந்திருக்கு குழம்பு பார்த்தீங்களா? எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. நல்லா சாப்பிட்டாச்சு.